விஜய் பிரபா கழுத்துல தாலிய கட்டிடுறாரு. அவங்க அம்மா காயத்ரி தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. விஜய் இப்படி பண்ணிட்டியேடா. விஜய் பக்கத்துல காயத்ரி நிக்கிறாங்க. ஏண்டா இந்த மாதிரி காரியத்தை பண்ண? இத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சித்ரா தேவி சொல்றாங்க கௌதம் கிட்ட, இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு? எல்லாரும் கேக்குறாங்க ஏன் விஜய் இந்த மாதிரி பண்ணுனன்னு. விஜய் எதுவும் பேசாம மௌனமா இருக்காரு. பிரபா அதிர்ச்சியில பேசாம இருக்காங்க. கோடீஸ்வரி சொல்றாங்க எல்லாமே போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஐயோ, இனிமேட்டு என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ? விஜய் சொல்றாரு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. எல்லாரும் விஜயவே பாக்குறாங்க கோவத்தோட. விஜய் சொல்றாங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அவங்க எதை பத்தி பேசியிருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இங்க என்னையும் பிரபாவையும் சேர்த்து வச்சு நடத்த கெட்டவன்னு பிரபாவை சொல்லிட்டாங்க. என் ப்ரோ இல்ல, இனிமே அப்படி நான் சொல்ல மாட்டேன். என் பிரபா இப்படி கேட்டுக்கிட்டு நிக்கிறத என்னால இப்படி பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? இவ கொஞ்சம் விட்டுருந்தா செத்து போயிருப்பா. பிரபா எவ்வளவு தைரியமானவ. அவ மனச மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உடைச்சிட்டாங்க. என்னால இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீங்க என்ன திட்டுங்க, அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் பண்ணினதுதான் கரெக்ட். பிரபா இனிமேட்டு என்னோட பொண்டாட்டி, இந்த விஜயோட பொண்டாட்டி. பிரபா அழுதுகிட்டே விஜய பாக்குறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. பிரபா என்னைய மன்னிச்சிரு, உன்னை கேட்காம இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன். பிரபாவுக்கு கோபம் வந்து விஜய அடிக்கிறாங்க கன்னத்துல. விஜய் கேக்குறாரு என்ன பிரபா என்னைய அடிக்கிற? சித்ரா தேவி சொல்றாங்க சூப்பர், நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நாடகத்தை உங்களாலதான் நடத்த முடியும்னு காமிச்சிட்டீங்க. சூர்யா என்னடானா தம்பி பாவம் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பார்க்கட்டுமேன்னு கூட்டிட்டு வருவானா. அதே சூர்யா பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவானா. இதுதான் டைம்னு விஜய் பாஞ்சு போய் தாலிய கட்டுவானா. அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி மாமா அத்தை பொண்ணுன்னு எல்லாரும் குழம்புவாங்களாம். அத நம்ப வைக்கிறதுக்கு கல்யாண பொண்ணு தாலி கட்டினவனையே கை நீட்டி அடிப்பாளாம். அடடடடா, வாரே வா. இப்படி தத்ரூபமா பேசி வச்சுட்டு நடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பக்காவா பண்றீங்களே? ஒருவேளை ரூம் போட்டு கூட யோசிப்பீங்க. ஒருவேளை இதெல்லாம் நடத்துறது கோடீஸ்வரியா? ஆனா ஒரு விஷயம், நீங்களா பண்ணுனா மாட்டிப்பீங்கன்னு சூர்யாவை பலிகடவா ஆக்குனீங்க பாத்தீங்களா? அதுதான் பிரமாதம். மாஸ்டர் பிளான்னா இதுதான் மாஸ்டர் பிளான். செம சூப்பர். ராஜலட்சுமி சொல்றாங்க என்ன சித்ரா, பேச்சு ரொம்ப எல்லாம் மீறுத, கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்கோங்க. மறுபடியும் இதுதான் சமயம்னு வேலையை காட்டுறீங்களா? எதுக்காண்டி சித்ரா சூர்யாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் என்ன அடுத்த ஆளு சொல் கேட்டு ஆடுறவனா? அவன் எதையோ நினைச்சு பண்ணியிருக்கான். சரி, இந்த விஷயம் தப்புதான், இது எனக்கே புரியுது. ஆனா எல்லாமே திட்டம் போட்டு பண்றாங்கன்னு சொல்ற பாத்தியா? அதுதான் சித்ரா ரொம்ப தப்பா இருக்கு. இதுவே கடைசியா இருக்கட்டும் சித்ரா. சித்ரா சொல்றாங்க ராஜலட்சுமி, நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காண்டி இவ்வளவு நடந்திருக்கு. நான் பேசாம போக மாட்டேன்க்கா. நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம பழிய தூக்கி போடலக்கா. இருங்க காட்டுறேன். அக்கா இந்த வீடியோவை நல்லா பாருங்க. ராஜலட்சுமி அந்த வீடியோவை பாக்குறாங்க. சித்ரா தேவி சொல்றாங்க 3 பேரும் எவ்வளவு தீவிரமா இந்த வீடியோல என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு டிஸ்கஸ் பண்றாங்க. பாத்தீங்கல்ல எல்லாரும்? சூர்யாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. சித்ரா தேவி சொல்றாங்க நீங்க 1000 காரணம் சொல்லலாம், அதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ரெடியா இல்லைங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, விஜய் சாதாரணமா தாலி கட்டாம எதுக்கு போதையில தாலிய கட்டணும்? இப்ப விஜய்க்கு போதை தெளிஞ்சு நான் தாலி கட்டவே இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது சொல்லுங்க? எல்லாரும் இத கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சித்ரா தேவி சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரியே விஜய கூட்டிட்டு வந்தது நல்ல நோக்கமாவே இருக்கட்டும், அவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து குடிக்க வச்சது யாரு? விஜய் சொல்றாரு நான் ஒன்னும் போதையில இல்ல, நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். சித்ரா தேவி சொல்றாங்க விஜய யாரு இந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்ததுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சூர்யா இவனை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கான்.
இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சூர்யா தான் உத்தமன்னு நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சித்ராதேவி சொல்றாங்க, உங்க பையன் யாரு சொன்னாலும் ஆடமாட்டான்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் அவனே தானே முடிவெடுத்து செஞ்சிருக்கணும். சூர்யா எது பண்ணுனாலும் சரி, அதே இது கௌதம் பண்ணா தப்பு. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். கோடீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க மாப்பிள்ள இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க மாப்பிள்ள? இங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே மாப்பிள்ள. மாப்பிள்ள அது இதுதானா? சரி மாப்பிள்ள, வருணை பத்தி உங்க மனசுல ஏதோ தப்பா பட்டு பிரபாவோட வாழ்க்கை வீணாயிரக்கூடாதுன்னு நீங்க கோவப்பட்டதாவே நான் வச்சுக்கிறேன் மாப்பிள்ள. நான் நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு மாப்பிள்ள விஜய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தானே உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். மாப்பிள்ள என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? பாருங்க மாப்பிள்ள, உங்க கண்ணால எல்லாமே எல்லை மீறி போயிருச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்களை என்னோட மருமகனா நினைச்சப்ப நான் உங்க மருமகன் இல்ல மகன்னு சொன்னீங்களே மாப்பிள்ள, இப்படி பண்ணிட்டீங்களே. என்னோட பொண்ணு பிரபாவோட வாழ்க்கை கேலி கூத்தா போயிருச்சே மாப்பிள்ள. மாப்பிள்ள, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்ன பதில் சொல்ல போறீங்க? கோடீஸ்வரி இத சொல்லும் போதே அழுகுறாங்க. மகா கேக்குறாங்க, எங்க அம்மா கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப கூட பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சூர்யா? சொல்லுங்க சூர்யா. திட்டம் போட்டு தானே விஜய மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இது முடியும் என்னைய மாத்திரம்தான் ஏமாத்தி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என் குடும்பத்தையே திட்டம் போட்டு ஏமாத்திட்டீங்களே சூர்யா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? சூர்யா சொல்லுங்க சூர்யா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? மகா, விஜய கூட்டிட்டு வந்தது நான் தான் மகா. ஆனா சத்தியமா விஜய் குடிச்சிட்டு வந்து தாலியை கட்டுவான்னு நான் நினைக்கவே இல்லை மகா. நான் எந்த மாதிரி சூழ்நிலையில விஜய கூட்டிட்டு வந்தேன்னு வர்க்கி உன்கிட்ட சொன்னான்ல, அப்ப கூட மகா நீ என்ன நம்பவே மாட்டேறல்ல. ராஜலட்சுமி கோவப்பட்டு சூர்யாவை அறையிறாங்க. மகா இத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. விஜய் கேக்குறாரு, அண்ணனை எதுக்குமா அடிச்சீங்க? அம்மா தயவு செய்து அண்ணனை அடிக்காதீங்கம்மா. மகா சூர்யாவை திட்டி தீக்குறாங்க. சித்ராதேவி சொல்றாங்க, அப்பப்பா உங்க குடும்பத்துல அம்மா தங்கச்சி எல்லாருமே நடிப்புல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களே. ஐஸ்வர்யா சொல்றாங்க, வேண்டாத்த திரும்ப திரும்ப வம்புழுக்காதீங்க எங்க கிட்ட. சித்ராதேவி சொல்றாங்க, என்ன ஐஸ்வர்யா வம்புழுக்க வேண்டான்னு சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க அம்மாவோட நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? மோசமா நடிக்கிறது சூர்யாதான்னு பேசிக்கிட்டீங்களா இல்லையா? சூர்யா பாவம், அந்த விஷயம் சூர்யாவுக்கு சுத்தமா தெரியாது. இப்ப பாரு சூர்யா எவ்வளவு ஷாக் ஆகி நிக்கிறான்னு. என்ன ஐஸ்வர்யா எதுவும் தெரியாத மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்க என் முன்னாடி? கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.